படியிட்டு தேவன் இந்த ஓய்வு நாளை ஆசீர்வதித்து தரும்படியாக எல்லாரும் கண்களை வானத்துக்கு நேராக எடுத்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து என் தேவாதி தேவனுக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு வாயை திறந்து அப்பா எங்களை மட்டும் நடத்தி வந்த கிருபைகளுக்காக தயவுக்காக இரக்கத்திற்காக நன்றி சொல்லி எல்லாரும் வாயை திறங்க பார்க்கலாம். இந்த 6ஆம் மாதத்தின் 4வது ஓய்வு நாளில் அடியனையும் உங்களையும் தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்து வந்ததை நினைவு கூர்ந்து எல்லாரும் வாயை திறந்து சதத்தை உயர்த்தி பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம், வாக்கு மாறாத தெய்வமே ஸ்தோத்திரிக்கிறோம், அல்பா ஒமேகா மாணவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவன் இந்த ஆராதனை முழு பொறுப்படுத்தி நடத்தும்படியாக வருகிற மக்களை தொடர்ந்து கொண்டு வந்து சேர்க்கும்படியாக இந்த நாளில் ஒவ்வொரு பகுதியிலும் தேவனுடைய பிரசனமாக செய்யும்படியாக நம்ம இதன் அருமையான சகரியா அமல்ராஜ் அவர்கள் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். கத்திரிஞ்ச ஜெபத்தை கேட்டு அப்படி ஆசீர்வதிக்க போற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? உட்காரு. ஒரு சில பாடல் அருமையான பிரதர்ஸோடு சேர்ந்து கரங்களை உற்சாகமாக தட்டி தேவன் நாம் மகிமைக்கு என்று பாடுவோமா? 4வது ஓய்வு நாளில் கூட எல்லோருக்கும் தெரிந்த பாடல் அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும். எங்களோடு சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோமா? உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுவோம். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், பாடுவோம். தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். உற்சாகமாய் முச்செடி நடுவே தோன்றி நீரே, மோசே அழைத்து பேசி நீரே. முச்செடி நடுவே தோன்றி நீரே, மோசேயை அணைத்து பேசி நீரே. எகிப்து தேசத்துக்கு கூட்டி சென்றீரே, எகிப்து தேசத்துக்கு கூட்டி சென்றீரே. எங்களை நிரப்பி பயன்படுத்தும், எங்களை நிரப்பி பயன்படுத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். எலியாவின் ஜெபத்துக்கு பதில் தந்தீரே, இறங்கி வந்தீர் அக்கினியாய். எலியாவின் ஜெபத்துக்கு பதில் தந்தீரே, இறங்கி வந்தீர் அக்கினியாய். இருந்த அனைத்தையும் சுட்டெரித்தீரே, இருந்த அனைத்தையும் சுட்டெரித்தீரே. எங்களின் குற்றங்களை எரித்துவிடும், எங்களின் குற்றங்களை எரித்துவிடும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். உற்சாகமாய் கரங்களை பாடுவோம். ஏசாயா நாவை தொட்டது போல உங்கள் எங்கள் நாவை தொடரும். ஏசாயா நாவை தொட்டது போல எங்களின் நாவை தொட்டருளும். ஏசாயா நாவை
தொட்டது போல எங்களின் நாவை தொட்டருளும். யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே, யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே, எங்களை அனுப்பும் தேசத்திற்கு, எங்களை அனுப்பும் தேசத்திற்கு. அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது பாடலாக அபிஷேக நாதனை, எல்லோருக்கும் தெரிந்த பாடல். கரங்களை தட்டி எங்களோடு சேர்ந்து பாடுவோமா? அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா, ஆருயிர் அன்பரே. அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா, ஆருயிர் அன்பரே. உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுவோம். அந்நிய பாஷைகள் இன்றே தாருமே, ஆவிய பாஷைகள் இன்றே தாருமே, ஆவியில் ஜெபித்திட என்மேல் வாருமே, ஆவியில் ஜெபித்திட என்மேல் வாருமே. அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா, ஆருயிர் அன்பரே. அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா, ஆருயிர் அன்பரே. ரகசியம் பேசிட கிருபை தாருமே, ரகசியம் பேசிட கிருபை தாருமே, சத்திய ஆவியா என்மேல் வாருமே, சத்திய ஆவியா என்மேல் வாருமே. அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா, ஆருயிர் அன்பரே. அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா, ஆருயிர் அன்பரே. உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுவோம். தேசத்தை கலக்கிட திடனை தாருமே, தேசத்தை கலக்கிட திறனை தாருமே, திறப்பில் நின்றிட பலனாய் வாருமே, நாங்கள் திறப்பிலே நின்றிட பலனாய் வாருமே. அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா, ஆருயிர் அன்பரே. அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா, ஆருயிர் அன்பரே.
பாரம் தாருமே, பரிசுத்தமாகிட தினம் என் மேல் வாருமே. நாங்கள் பரிசுத்தமாகிட தினம் என் மேல் வாருமே. அபிஷேகநாதா அனல் மூட்டு தேவா ஆருயிர் அன்பரே. அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே. சாத்தானை ஜெயித்திட சத்துவம் தாருமே. நாங்கள் சாத்தானை ஜெயித்திட சத்துவம் தாருமே, சாட்சியாய் வாழ்ந்திட என் மேல் வாருமே. உற்சாகமாய் பாடுவோம். நாங்கள் சாட்சியாய் வாழ்ந்திட என் மேல் வாருமே. அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே. அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பாடல் பகுதி மூலமாய் கர்த்தர் நம்மளோடு இந்த இடைப்பட்ட கிருபைக்காக எல்லோரும் கண்களை மூடி ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? தேங்க்யூ. நான் ஒரு எழுந்து நிற்போம். ஒரு சங்கீத பகுதிக்கு நேராக கடந்து செல்வோம். நம்ம திலக்கு தான் அருமையான சிஸ்டர் எலிசபெத் சக்கரியா அவர்கள் வந்து சங்கீதங்களை வாசிப்பாங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் தாவீதின் சங்கீதம் 92ஆம் சங்கீதத்தை 729ஆம் பக்கத்தில் இருக்கு. மாறி மாறி சத்தத்தை உயர்த்தி வாசிப்போமா? கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரை உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் காலையிலே உமது கிருபையையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமாயிருக்கும். கர்த்தாவே, உமது கிரிகைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். துன்மார்க்கர் புல்லை போலே தலைத்து அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும் போது அது அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கே ஏதுவாகும். கர்த்தாவே, உமது சத்துருக்கள் அழிவார்கள், உமது சத்துருக்கள் அழிந்தே போவார்கள், சகல அக்கிரமக்காரரும் சிதறண்டு போவார்கள். என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும், எனக்கு விரோதமாய் எழும்புகிற துன்மார்க்கருக்கு நேரிடுவதை என் காது கேட்கும். அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள். ஆமேன். தேங்க்யூ சிஸ்டர். நம்ம யாவரும் ஒருமனப்பட்டவர்களாய் 10ஆம் வசனத்தையும் 9ஆம் வசனத்தையும் 10ஆம் வசனத்தையும் நிறுத்தி நிதானமே வாசிப்போமா? கர்த்தாவே, உமது சத்துருக்கள் அழிவார்கள், உமது சத்துருக்கள் அழிந்தே போவார்கள், சகல அக்கிரமக்காரரும் சிதறண்டு போவார்கள். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், உமது புதிய அருமையால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். கர்த்தர் தந்த சங்கீதத்திற்காகவும் வாசித்த மகளை தேவன் அபிரதம் ஆசீர்வதிக்கும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? உட்காருங்க. நேரடியாய் தேவச்செய்திக்கு நேராய் கடந்து செல்வோம். நம்ம இதெல்லாம் பாஸ்டமா தேவச்செய்தியில கட்டளையிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமா வந்திருக்கோம். கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு பேசும்படியா தேவன் என்னை தகுதிப்படுத்தின அன்புக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய தினத்தில் கர்த்தர் உங்களோடு பேசும்படியாய் தேவன் கொடுத்த கிருபைகளை ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன்.
நீங்கள் எந்த அளவில் எப்படி இருக்கீங்க, எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறீங்க, வளராமல் இருக்கிறீங்க, வளரக்கூடாதபடிக்கு என்ன தடை. அதனால தான் எங்களுக்கு வார்த்தைகளை உங்களுக்கு கொடுத்து உங்களுக்கு நல்ல ஒரு ஆகாரம் கொடுக்கும்படி, மன்னாவை கொடுக்கும்படி, நீங்கள் அவைகளில் சரி பண்ணும்படி, சீர் பண்ணும்படி, ஸ்திரப்படும்படி, நிலைநிறுத்தும்படி, உங்களை உயிர்ப்பிக்கும்படி, இவங்களால தான் எங்களுக்கு வெளிப்பாடுகளை வார்த்தைகளை கொடுப்பார். கர்த்தருடைய பிள்ளைகள் எவ்வளோ அருமையானவர் தெரியுமா? ஏன்னா உங்களை பற்றி எங்களுக்கு சபைக்கு எங்களுக்கு கொடுத்த மந்தைகள், மேய்ப்பர். நாங்கள் என்ன உங்களுக்கு எப்படி நடத்தணும் எவ்வளோ சொல்லி சொல்லி பார்ப்போம் இல்லையா? கீழ்ப்படியலைன்னா அது உங்களுடைய காரியங்கள் தான். ஆசீர்வாதத்துக்கு தடைகள் நீங்களே காரணமாக இருக்கக்கூடாது. இன்றைய தலைப்பு வாசிங்க, சங்கீதம் 23:5 தாவீதை குறித்து இன்றைக்கு எடுக்க போகிறேன். எல்லாருக்கும் தெரியும், குழந்தைகளுக்கெல்லாம் இதெல்லாம் மனப்பாடமான வசனம் இல்லையா? மனப்பாடமாக சொல்கிற வசனம். மெய்ப்பராக இருக்கிறான் தாழ்ச்சி அடையேன் என்று அந்த ஃபுல்லாகவே நன்மை கிருபை என்ன தொடரும், ஜீவனுள்ள நாளெல்லாம் தொடரும், கடைசி வரைக்கும் சொல்லப்படும். அவர் வீட்டிலே நீடித்த நாட்கள் நிலைத்திருப்பேன். இந்த வசனங்கள் எல்லாருக்கும் மனப்பாடமாக தெரியும். இன்றைக்கு தாவீதின் சங்கீதத்தில் 5ஆம் வசனத்தை வாசிங்க. அதில் 23:5 என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இது ரொம்ப ஆழமான பல காரியங்கள், ரகசியங்கள் எப்படினாலும் எடுக்கலாம் இவையிலிருந்து. ஆனால் என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி, சத்ரு எல்லா இடத்துலையும் எல்லா சூழ்நிலை எல்லா நேரத்திலும் நம்மளை சோர்வடை செய்யுது, விழ செய்கிறது, நம்மளை பலவீனங்களை தாக்குது, வியாதிகளை தாக்குது, சஞ்சலங்கள் சண்டைகள் பிரச்சனை உண்டு பண்ணுது, சோறு உண்டாக்குது, அவிசுவாசத்தை உண்டாக்குது, கலக்கம் உண்டாக்குது, ஜெபிக்கக்கூடாதபடி பண்ணிடு, தூக்கத்தின் ஆவி, கணனத்தின் ஆவி, மந்த புத்தி, அசட்டத்தனம், இத்தனை இருக்கு. எப்படி இதெல்லாம் முழுமையாக பெற்றுக்க முடியல, தேவனை நெருங்க முடியல, ஆண்டவரை ருசிக்க முடியல, ஆண்டவரோடு ஒரு உறவு இல்லை, ஐக்கியம் வளர முடியல. நிறைய பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு லெவலில் ஏதாவது சோதனைகள் கஷ்டங்கள் வரும்போது என்ன செஞ்சுறாங்க, சோர்ந்து போயிடுறாங்க. பந்தியை ஆயத்தப்படுத்தி சத்துருக்களுக்கு முன்பாக, விரோதமாக எழும்பவர்களுக்கு முன்பாக என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம், விசேஷித்த அந்த அபிஷேகம், இந்த ரகசிய ஆசீர்வாதம் இதுக்குள்ளே இருக்கு. நிரம்பி வழிகிறது. எப்படி? எண்ணெயினால் என் அபிஷேகரின் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. பாத்திரமாகிய நாம் நிரம்பி இருக்கிறோமா? வார்த்தையினாலையும் விசுவாசத்தினாலையும் சந்தோஷத்தினாலையும் சமாதானத்தினாலையும் தேவ பிரசன்னத்தினாலும் நிரம்பி இருக்கிறீங்களா? ரொம்ப முக்கியம் இது, ரொம்ப ரொம்ப முக்கியம். தாவீதின் காரியங்களை நிறைய இன்னும் சொல்கிறேன் பாருங்க. அதனால தான் சத்ருவை மேற்கொள்ள முடியல, அதனால தான் சத்ருவை ஜெயம் பெற முடியல, அதனால தான் சத்ருக்கு எதிர்த்து நிற்க முடியல. விசுவாசத்தில் எதிர்த்து நில்லுங்க. விசுவாசம் இல்லை, அவன் பயங்கரமான தந்திரமானவன். ஏற்கனவே வசனங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அவன் தந்திரமானவன், பலவீனமான காரியங்களெல்லாம் நம்ம தூண்டிக்கிட்டே இருப்பான். இது மேற்கொள்ள ஜெயம் பெற இந்த அபிஷேகமாக என்ன வேணும் நிறைய பேருக்கு இல்லை, அந்த தாகம் இல்லை, வாஞ்சை இல்லை. என்னை நிரப்ப ஆண்டவரே, என்னை தொடு ஆண்டவரே, ஆவிக்கு நிரம்பி ஜெபிக்கணும், ஆராதிக்கணும் ஆண்டவரே, உங்களுடைய பிரசன்னத்தை உணரணும் ஆண்டவரே. இல்லை, உணர்வில்லை. எனக்கெல்லாம் இன்னும் தாகம் தாகம். எப்போ ஆண்டவரே, எப்போ ஆண்டவரே, இன்னும் வயசாகிட்டு போகுதேப்பா, எப்படி இன்னும் மகிமையை பார்க்கணும், இன்னும் ஒரு வல்லமையை பார்க்கணும், இன்னும் ஒரு எழுப்புதலை பார்க்கணும். இந்த தாகம் தீரவே தண்ணீர் மாறி தேவன் மேலே ஒரு வளர்ச்சியான ஒரு தாகம், வசனத்து மேலே ஒரு தாகம், தேவ பிரசனத்து மேலே ஒரு தாகம், நீதியின் மேலே ஒரு தாகம். இப்படி இருந்தாதாம்மா அப்போஸ்தல காலங்களை நிரப்பின மாதிரி கர்த்தர் நிரப்புவா. தேவ பிரசனம் உணர்றது கிடையாது. ஞானஸ்தானம் எடுத்ததோடு ஏதோ ஞானஸ்தானம் எடுத்தேன், ஏதோ ஆராதனைக்கு வந்தேன், சபைக்கு வந்தேன், ஞாயிற்றுக்கிழமை வேணா போதும், தேவ ஆண்டருக்கு கொடுத்தா போதும், தசம்பாங்க வச்சா போதும், நான் ஜெபம் பண்ணா போதும். கர்த்தருடைய பிள்ளைகளை வழி நடத்துதல், ஆவியானோட குணாசியம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்கும். நிறைய காரியங்கள். சபையில் உங்களை மகிழ பண்ணுகிறவர், சத்தியாவை ஆவியானவர் தேவன் உங்களை தேற்றுகிறவர், போதிக்கிறவர், எச்சரிக்கிறவர், நடத்துகிறவர், ஆலோசனை கர்த்தர், உணர்த்துகிறவர், காக்கிறவர், பலவீனத்துக்கு உதவி செய்கிறவர். இப்படி பல காரியங்கள். அவர் இல்லாமல் வாழ முடியாது, என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். இதனால தான் நான் ஆண்டவர் பாருங்க, எல்லாரும் இருக்க முடியாதுமா,
கூடவே எல்லாருக்கும் உங்களுக்கு ஆலோசனை கொடுத்து கூடவே இருந்து உங்கள் எல்லா கூட பயணங்களில் உங்கள் கூட யாரும் வர முடியாது. பணமாக இருக்கட்டும், உறவாக இருக்கட்டும், அம்மா அப்பாவாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், தகப்பனாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், வருகிற தீங்குக்கெல்லாம் உங்களுக்கு விலைக்கு காத்துக்க முடியாது. உங்களுக்கு இது நீங்கள் சரியில்லைன்னு சொல்ல முடியாது. ஆண்டவர் உங்களுக்கு போதிக்கிற தேவனாக இருக்கிறார். வழி இதுவே, இவையிலே நடவுங்கள் என்று கர்த்தர் போதிப்பாராம். அதனால தான் அபிஷேகம் ரொம்ப முக்கியம். இந்த அபிஷேகத்தின் ஆவி நிறைவு கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைங்க, ஞானஸ்நான பிள்ளைங்க ஒவ்வொருவருக்கும் சொல்கிறேன், நிரம்பினவங்களுக்கு சொல்கிறேன், நிரப்பல் நிரம்பிக்கிட்டே இருக்கணும். பாத்திரம் நிரம்பி வருகிறதா, அப்போ தான் சத்துருவை மேற்கொள்ள முடியும். சத்துருவின் காரியங்கள் எனக்கெல்லாம் அதுதான் களி கூறுதலே, சந்தோஷம், பலன், மகிழ்ச்சி, தேவ சமூகத்தில் அதிகமாய். அதனால தான் தனிமையை ரொம்ப விரும்புவேன். ரொம்ப தேவையில்லாத பேச்சு தலையிடுறதுலாம் பிடிக்காது எனக்கு. அப்போ இருந்தே, இப்போ மட்டும் இல்லை, எப்போ இருந்தே தேவனை ஏற்றுக்கொண்ட நாட்கள் இருந்து. ஏன்னா அவரோடு உள்ள அப்படி இருந்தால் தான் அது நல்ல காரியத்திலையும் ஒரு ஆறுதல், மகிழ்ச்சி, பலன், சுகம், சந்தோஷம், விடுதலை, நிம்மதி, சந்தோஷம் எல்லாமே இருக்குது. அவர் பிரசன்னத்தை உணர்வங்க, அவர் சமூகத்தில் காத்திருக்கிறவர்களுக்கு. சரி, இவ்வளோ காரியங்களில் இது இப்படி இருந்தால் தான் சத்துருவை மேற்கொள்ள முடியும். என்ன காரியங்கள் பார்க்கலாம்? அப்போ சில லூக்கா 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, சீஷர்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், வியாதியஸ்தரை சுகமாக்குவீங்க, பிசாசுகளை நாமத்தினால் துரத்துவீர்கள், அதிகாரமுடையவராய் ஏற்படுத்தினான் பார்க்கிறோம். அவர் என்னுடைய வல்லமையை கொடுத்து, அதிகாரத்தை கொடுத்து, அவருடைய பிள்ளையாக இருந்து நம்ம உரிமை பாராட்ட முடியல, அதிகாரம் செலுத்த முடியல. வல்லமை இருந்தா தானே. அவர் வல்லமை உள்ளவர், வல்லமை நம்மேல் தங்கும்படி ஒரு ஆவியானவர். அவருக்கு தெரியும் நீங்கள் எந்த அளவில் நீங்கள் கற்றுக்குள்ளே இருக்கிறீங்க, விசுவாசமாக இருக்கீங்க, நம்பிக்கையாக இருக்கிறீங்க, வாஞ்சியாக இருக்கிறீங்க, வேதத்தை நேசித்து படிக்கிறீங்க, ஒரு வளர்றதுக்கு விரும்புகிறீங்க. வாசிங்க. அவர் தம்முடைய 12 சீஷரையும் வரவழைத்து சகல பிசாசுகளையும் துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து. யாரால தர முடியுமா? இது யாரால தர முடியும்? உலகத்தாருக்கல்ல, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, சீஷர்களுக்கு, என் நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு வல்லமையும் அதிகாரம். இதெல்லாம் நீங்கள் ருசிக்க முடியல. ஒன்று சொல்லட்டுமா? அவங்க சரீரத்தில் அடிக்கடி பலவீனங்களாம் இயேசு நாமத்தில் பிலோ மகள் சொன்னாங்க பாருங்க. பொல்லாத ஆவிகளை தடை உண்டு பண்ணுற ஆவிகளை, பிரிவினை உண்டு பண்ணுகிற ஆவிகளை, சஞ்சலத்தை உண்டு பண்ணுகிற ஆவிகளை, என் சரீரத்தை தொடக்கூடாது, இது தேவனுடைய ஆலயம், இது தேவனுடைய பிள்ளை, நான் உங்களுடைய பிள்ளை, இயேசு நாமத்தில் போ, அதிகாரம், அதட்டி ஜெபிக்கணும். நான்லாம் அதை அடிக்கடி செய். ஆண்டவர் அதிகமாக துதிக்காதபடிக்கு மந்தமாக இருந்தால், சோர்வாக இருந்தால், பலவீனம் வந்தால், ஒரு கவலை துக்கம் வந்தால், இயேசு நாமத்தில் போ. அவிசுவாசம் உள்ள ஆவியே, பலவீனப்படுத்துகிற ஆவியே, துதிக்கக்கூடாதபடிக்கு பண்ணுற ஆவியே, பொல்லாத ஆவிகளே, இயேசு நாமத்தில் போகிறா. நான் ஆண்டோடைய பிள்ளை, அவர் எனக்கு செய்வார், நிச்சயமாக ஆசீர்வதிப்பார், நிச்சயமாக பலப்படுத்துவார், சுகம் தருவார். அடிக்கடி வாயில் அறிக்கையை செய்யணும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட வல்லமை அதிகாரம் கொடுத்திருக்கிறார் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு. ஞானஸ்நானம் எடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர் விசுவாசிக்கிறவர்களுக்கு கூட கர்த்தர் விசுவாசிக்கிறவர்கள நடக்கிற அடையாளங்கள் ஆவன. தேவனை விசுவாசித்தாலே அற்புத அடையாளங்கள். விசுவாசம் தான் இல்லையே. கர்த்தருடைய பிள்ளைகளே, அடுத்த வசனத்தை வாசிங்க. எபேசியர் 6:11-12 பார்த்தீங்கன்னா, அடிக்கடி இந்த வார்த்தைகளை கர்த்தருடைய பிள்ளைங்க நிறைய படிக்கணும். இவையெல்லாம் நம்ம தரிச்சிக்கணும். அவர் நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளை இவையெல்லாம் தரிச்சிக்கணும். பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக இருக்கணும். நீங்கள் எதிர்த்து நிற்கணுமா? இல்லைன்னா அவன் உங்களை ஆட்கொள்ளுவான், அவன் உங்கள் குடும்பத்தில் நுழைஞ்சிருவான், அவன் உங்களே சரீரத்தை தொடுவான், உன் கையின் கிரிகளை தொடுவான். அவனுக்கு எதிர்த்து நிற்க நீங்கள் எப்படி இருக்கணும்? இந்த வல்லமை உள்ளவர்களாய், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாய், பாத்திரம் நிரம்பினவர்களாய் இருக்கணும். வாசிங்க. எபேசியர் ஆமேன். அந்த அதிகாரம் ஃபுல்லாகவே நிறைய படிச்சிங்கன்னா, ஆவியின் பட்டயத்தை எடுத்து அவருடைய கச்சையை அணிந்து கொண்டு, சத்தியா எல்லாமே வசனம் இவைகளெல்லாம் இருந்தால் தான் சத்ரு உங்களை பார்த்து ஓடுவான். தேவனுடைய பிள்ளைகளே, அதனால தான் பலவிதமான கட்டுகள், சாபக்கட்டுகள், பாவக்கட்டுகள், கர்த்தருடைய கோபம், கீழ்ப்படியாமல், முழுமையாக இல்லாமல், உண்மை இல்லாமல், பரிசுத்தத்தை விரும்பாமல் ஏனோ தானான் வாழ்றது கர்த்தருடைய பிள்ளைங்க. அதனால தான் ஏதாவது கிரியை தாக்கிட்டே இருக்கும்.
முழுமையா இல்லை, உற்சாகம் இல்லை, உண்மை இல்லை, வைராக்கியம் இல்லை. பிசாசின் தந்திரோடு எதிர்த்திருக்க திராணி உள்ள உலாகும்படிக்கு சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக்கொள்ளணும், வல்லமையை தரிச்சு கொள்ளணும், அதிகாரத்தை பயன்படுத்தணும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அனைவருக்கும் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்க அதில் ஏசாயா 52:1 பார்த்தீங்கன்னா, வல்லமையினால நம்மளை அலங்கரிக்கிறார். எழும்பு எழும்பு சீயோனே, வல்லமையை தரிச்சிக்கோ. ஏன் இல்லை? விசுவாசமான வார்த்தை இல்லை, நம்பிக்கை இல்லை, மற்றவங்களை ஆறுதல் படுத்துறது கிடையாது. குடும்பத்துக்குள்ளே, உங்களுக்குள்ளே, உங்க சரீரத்திலே நீங்களே. வாசிங்க 52:1. இந்த தரிச்சுக்கிட்டாமா வரமாட்டான். அலங்கார வஸ்திரங்கள், சீயோனே தூசியை விட்டு உதறி எழும்பு, எருசலேமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, சபையில் இருக்கிற பிள்ளைகளே, இன்னும் இப்படியே இருந்தா என்ன சொன்னாலும் நிர்விசாரம். அதெல்லாம் தேவன் அறிவார். முழுமையாய் வந்த தேவ சமூகத்தில் களி கூறணும், சந்தோஷமா மகிழ்ந்து களி கூறணும், தேவ பிரசன்னத்தை உணரணும். என்னை தொடு ஆண்டவர், என்னை நிரப்ப ஆண்டவர் கேட்கணும். அவர் சுத்திகரிக்கிறவர், வார்த்தையினால ஆவியினால கழுவுகிறவர், புதிய மனுஷனை மாற்றுகிறவர். தேவனுடைய பிள்ளையிலே அந்த ஒரு தாகத்தோடு, ஒரு எதிர்பார்ப்போட ஆலயத்துக்கு வரணும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த ரோமர் 8:13 பார்த்தீங்கன்னா, ஆவியினாலே மாம்சத்தின் செய்கையை அழிக்கணும். இந்த ஆவியை நிரப்புதல் கிடையாது. நிறைய பேருக்கு நிறைய விருப்பம் இல்லாமல் இருக்கீங்க. இப்படி இருக்குமோ, அப்படி இருக்குமோ, என்னவோ ஏதோ. அவர் இல்லாமல் வாழ முடியாதுமா. அவர் இல்லாமல் ஒரு உதவி நம்ம மேற்கொள்ள, நம்ம ஞானம், என் பலம், என் திறமை, நீங்கள் போனீங்கன்னா கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல், கர்த்தரை நம்பாமல், கர்த்தரை விசுவாசிக்காம நீங்கள் என்ன ஒன்றாலும் அது கஷ்டம்தான். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அதே இருந்து பாருங்க, ஆண்டவர் எல்லாவற்றையும் அவர் பார்த்துக்குவார். நீங்கள் சும்மா இருந்தால் அவர் எல்லாவற்றையும் அவர் பார்த்துக்குவார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்க ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரோமர் 8:13 வாசிங்க. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். மாம்சத்தின்படி நிறைய ஓடுறது, ஏதோ இப்படி இருப்பான், அப்படி இருப்பான், அதை சாதிப்பேன், இதை சாதிப்பேன். தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் இல்லாம கர்த்தருடைய பிள்ளைங்க இஷ்டத்துக்கு இருக்கக்கூடாது. ஆவியினாலே சரீரத்தின் செய்களை அழிக்கணும். சில சுபாவங்கள் மாறாது, ஜென்ம சுபாவம். அதனால தான் அக்கினினாலே இறங்கணும், அக்கினினால சுட்டேரிப்பேன்னு சொல்றாரு. மீறுதல், அக்கிரமம், பாவம், துணிகரம், வைராக்கியம், விரோதம், பகை, கசப்புகள், இதெல்லாம் பொல்லாத ஆவிகள், பொறாமை, எரிச்சல் ஆவிகள் ஆட்கொள்ளும். அவங்களுக்கு எடுத்துக்கிறது இல்லாமல் மற்றவங்களுக்கு எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. தேவனுடைய பிள்ளை இதெல்லாம் என்ன செய்யறோம்? மேற்கொள்ளணும். ஆவியினால மாம்சின் செய்ய அழிக்கணும். இல்லைன்னா அப்படியே தான் ஒரு மந்தமாக, ஒன்றும் ஒரு வளர்ச்சி இல்லாமல், ஒரு தேவனையும் கலிகூறுதல் இல்லாமல், தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல், ஏதோ கடமைக்காக ஒதிலுமே வளர மாட்டாங்க. நல்லா துதிக்க மாட்டாங்க, வேதத்தை நேசிக்க மாட்டாங்க, தேவ சமூகத்தில் ஓடி வந்து காத்திருக்கணும்னு விரும்ப மாட்டாங்க. ஒரு மந்த புத்தியாக இருப்பாங்க. ஒன்றுமே ஆண்டவர் செய்ய முடியாது, அவங்களை கொண்டு எதையுமே செய்ய முடியாது, ஒன்றுத்துக்கு லாய்க்கலன்ற மாதிரி ஆகிப்போச்சு. தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ எப்படி ஆண்டவர் நம்ம மூலமாக மகிமைப்படுவார்? எப்படி கிரியை செய்வார்? கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னைனால அபிஷேகம் பாத்திரம் நிரம்பி வழியத்தக்கதானே நம்மளை அர்ப்பணிக்க எத்தனை வருஷங்களா இருப்பாங்க, பெற்றுக்கொண்டவங்களும் இருப்பாங்க, நிரப்பப்பட முடியாதபடிக்கு இருப்பாங்க. ஆனால் ஆவியார் எவ்வளோ ஹெல்ப் பண்ணுவார், நிறைய எச்சரிப்பார், உணர்த்துவார், போதிப்பார், கீழ்ப்படிய மாட்டாங்க நிறைய விஷயத்தில். சரி, மறுபடியும் வாசிக்கலாம். அப்போஸ்தலர். இப்போதான் தாவீதின் காரியங்களே, குணாதிசயங்களே, சுபாவங்களே, தாவீது எப்படி இருந்தார், தாவீது ஆண்டவருக்கு ஏன் ரொம்ப பிடிக்கும், வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 13:22 வாசிங்க. பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். ஆமென். இருதயத்துக்கு ஏற்றவனா இருக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லை.
அவர் பரிசுத்தர்மா, உள்ளிந்திரியங்களை இருதயங்களை ஆராய்கிறவர்மா, நினைவு எண்ணங்கள் சிந்தனைகளான அறிவா. நீ எதை நம்பி ஓடுற? உமக்கு பிரியமா மற்றவங்களுக்கு நம்மளை பெருமையாக பேசுன்றதுக்கு ஓடுறோமா? ஐஸ்வர்ய இதை நம்பி ஓடுறோமா? தேவனுக்கு ஆண்டவரே வாழணும், அவருக்கு பிரியமாக வாழணும், ஒரு சித்தத்துப்படி செபிக்கணும். இல்லை, நிறைய கர்த்தருடைய பிள்ளைகளே கிடையாது. என் சித்தத்தை அவன் நிறைவேற்றுவான், என் இருதயத்துக்கு ஏற்றவன். அவருடைய குணாதிசயங்களை இன்றைக்கு பார்க்கலாம். அப்படி இருக்கவே தான் அவர் இருதயத்துக்கு ஏற்றவராய் தாவீதை கர்த்தர் தெரிந்து கொண்டார். சித்தமானபடி வாழணும். அவர் சித்தமென சத்தியத்தை அறிகிற அறிவு, பரிசுத்தத்தை விரும்பணும். அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். நேசித்து உணர்ந்து கனம் பண்ணி பயந்து படிச்சாதானே, வேதத்தை நேசித்தாதானே, அப்போதான் முழுமையான ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியும். இல்லைன்னா பல தடைகள், கஷ்டங்கள், நெருக்கங்கள், பிரச்சனைகள மாட்டிக்குவீங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. வாசிங்க, அதை குறித்து இன்னும் மறுபடியும் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம். இதில் தாவீது அழைக்கிறார், அபிஷேகம் பண்ணப்பட்டு அழைக்கிறார், சகோதரர்கள் மத்தியில் அழைக்கிறார். நாம் சரீர பிரகாரமாக நீங்கள் பார்க்காதீங்க சாமுவேல்கிட்ட சொல்கிறார். தாவீதை பார்த்து என்ன சொல்கிறார்? அவன் இருதயத்துக்கு ஏற்றவன் சொன்னவர் இல்லையா, உள்ள இருதயங்களை பார்க்கிறவர் சொல்கிறாரா இல்லையா? அப்போ நம்ம இருதயம் எப்படி இருக்கோ அப்போ தான் கர்த்தர் நம்மளை மகிமைப்படுவார், நம்மளை எடுத்து பயன்படுத்துவார், நம்ம ஜபங்களுக்கு பதில் உண்டு, நம்ம அநேருக்கு ஆசீர்வாதமாக இருப்போம். தாவீதை பாருங்க எந்த இடத்துல தெரிந்து கொள்றார் பாருங்க. ஆடு மேய்க்கிற தாவீதை வாசிங்க, 16:7 வாசிங்க. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷர் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். ஆமென். அதனால தான் அவன் இருதயத்தின் உண்மையின்படி, இருதயம் என்ன இருதயத்தில் வாசம் பண்ண விரும்புகிறாருமா. அது ஆவியானவர் தேவனுடைய பிள்ளைகளே. மற்றவங்க எல்லாம் வேலி வேஷம், 4 பேர் என்ன சொல்ல போகிறாங்க, இவங்க என்ன சொல்ல போகிறாங்க, அவங்க என்ன சொல்ல போகிறாங்க வாழலாம். அவங்க எப்பவுமே குறை சொல்லிட்டு நம்மளை நிந்திக்கிறதான் வேலை. நம்ம எப்போ விழ தள்ளலாம், நம்மளை அற்பமாக பேசலாம், மனுஷனுக்கு தான் வேலை. ஆனால் ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறார் பாருங்க. சகோதரர்கள் மத்தியில் எல்லாரும் அந்த உங்களுக்கு தெரியும் இல்லையா, தேவனுடைய பிள்ளைகளே, கோலியாத்தை வீழ்த்தும்படி கூழாங்கல்னால அற்புதங்களை செய்தார். ஒன்றும் இல்லை, கேடயம் இல்லை, பட்டயம் இல்லை, ஒன்றுமே இல்லை. எப்படி இந்த வைராக்கியம், இந்த எப்படி வந்தது? அபிஷேகத்தினால சத்ருவின் கிரிகளை மேற்கொள்ள முடியும், யுத்தத்தை மேற்கொள்ள முடியும், பிரச்சனையை மேற்கொள்ள முடியும். அதுக்கு தான் தாவீது இந்த அபிஷேகம் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அபிஷேகம் சும்மா இல்லை, ஆவியில் நிரப்புதல் சும்மா இல்லை, நிரம்ப முடியல. நீங்கள் எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்தா தானே, ஆண்டவருடைய ஆலயமான உங்களை சரீரத்தை தந்தா தானே, அப்போ தான் வியாதிகள், சரீர பலவீனங்கள் தொட்டாது. கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்க, இருதயங்களை பார்க்கிறவர், சரீர பிரகாரமான பார்க்காத, நான் இவனை தெரிந்து கொண்டேன் ஆண்டவர் சொல்றார். அதிலே வாசிங்க, 12 வாசிங்க. ஆமென். அவருடைய சித்தமா, அவர் தெரிந்து கொள்ளுதல், அவர் அழைப்பு, தேவனுடைய நோக்கம். நிறைய பேருக்கு சொல்லி சொல்லி பார்ப்பார் இல்லையா, கர்த்தர் கீழ்ப்படிகிறது கிடையாது. வரப்போகிற காரியங்களை கூட எச்சரிப்பார். இவங்களெல்லாம் தப்பிச்சுக்கோ, இவங்களோட இடைபடாத, இவங்களோட சேராத, இவங்க நிற்காத, இதில் கலந்துக்காத, இதில் பங்கு கொள்ளாத, இவங்களோட தான் நீ ஆவிக்கிற விஷயத்தில் வளர முடியாது. அங்கே தான் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும், அங்கே தான் டைம் பாஸ் பண்ணுவாங்க, அங்கே தான் நேரத்தை வினுவாங்க, அங்கே ஜாலியாக இருக்குல்ல. தேவனுடைய பிள்ளைகளே, இருதயம் தூரமாக இருக்குன்னு ஆண்டவர் சொல்கிறார். உதட்டளவு ஆண்டவரை தேடுவாங்க, இருதயமோ மத்தியில் சொல்லப்பட்டிருக்கு. என்னை விட்டு தூரமாக இருக்கிறீங்களா, ஆண்டவரோட நெருக்கமாக இருக்கீங்களான்னு பாருங்கள். உங்களோட உறவு, உங்களோட ஐக்கியம் தேவனோடு எப்படி இருக்கு பாருங்க இந்த காலை வேளை. ஹல்லேலூயா. அதிலே 13, 14 வாசிங்க. ஆமென். தேவன் பாருங்க அருமையான அபிஷேகம் பிரதிஷ்டை பண்றனா சும்மா இல்லை. அந்நாள் முதற்கொண்டு தாவீது மேல் இருந்தார், சகோதரர் மத்தியில் அபிஷேகம் பண்ணினார். ஒரு பிரதிஷ்டை பண்ற ஒரு குழந்தையா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், ஒரு கூடி ஜெபிக்கிறோம்னா தேவனுடைய கரத்தில் வைத்து ஜெபிக்கிறோம். அந்நாள் முதற்கொண்டு தாவீதோடு கர்த்தர் இருந்தார். சவுலை விட்டு விலகினார், பொல்லாத ஆவி விடப்பட்டது. ஆண்டவர் விட்டு தூரம் போன சத்ரு கையில் கொடுத்துருவார்.
பிரியம் இல்லை, விருப்பம் இல்லை, நான் இப்படி தான் வாழ்வேன், இப்படி தான் இருப்பேன்னா அதில் சிக்கியுண்டு சோதிக்கப்படுவீர்கள். பல விதமான சோதனையில், இச்சையில், பெருமையில், நெருக்கத்தில், பிரச்சனையில். அப்போ இக்கட்டில் ஆபத்தில் மட்டும் ஆண்டவர் நோக்கி கூப்பிடுவீங்க. அதனால தான் உங்களுக்கு நல்ல ஒரு ஆலோசனை, உங்கள் வழி நடத்துதல். தேவனை தேடுங்க, தேவனை பற்றிக்கோங்க, தேவனை காத்திருங்க, அதிகமாக உங்களுக்கு சொல்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, சவுலை விட்டு நீ விலகினார் ஆண்டவர், நம்மளை விட்டு விலகி போயிடுவார். பாருங்க, தாவீதை பார்த்து தொடர்ந்து அது வாசித்தீங்கன்னா சுரமண்டலம் வாசிக்கிறவர் அவர். அடுத்தது இந்த அபிஷேகம் அசுத்த கிரிகளை போக்கும். தேவனுடைய பிள்ளை, அதனால தான் அந்த அபிஷேகத்தை ருசிச்சாதான் தெரியும். எல்லா இடத்துலையும் எல்லா நேரங்களிலும் போதிப்பார், உணர்த்துவார், பேசுவார், எச்சரிப்பார், நடத்துவார், நம்மளை ஆளுகை செய்வார். யாராலையும் முடியாது. கூட இருந்து ஒரு ஃபோனில் மட்டும்தான் என்னமா இருக்கா, சாப்பிட்டியா, தூங்குனியா, படுத்தியா, இந்த ஃபோன் அவ்வளோதான் தொடர்பு. ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லைம்மா. எல்லா சூழ்நிலையிலும், எல்லா வேதனையிலும், எல்லா பிரச்சனை மத்தியிலும், எல்லா வியாதியின் மத்தியிலும், எல்லா பயத்தின் மத்தியிலும் தேவன் கூட இருப்பார். இந்த அபிஷேகம் நம்மளை காக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போதித்து தேற்றி பலவீனங்களுக்கு உதவி செய்து எல்லா நெருக்கத்திலிருந்து விடுவிக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதிலே வாசிங்க, 18 வாசிங்க. அப்பொழுது அந்த வேலைக்காரரில் ஒருவன் பிரதித்திரமாக, இதோ பெத்லகேமினாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன். அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சம்பந்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்றான். ஆமென். நம்மளோடு கூட கர்த்தர் இருக்கணுமா? அந்த அபிஷேகத்தை காத்துக்கணும். அந்த அபிஷேகம் வேணும். பாத்திரம் நிரம்பி வழியணும். அப்போதான் சத்ருவின் கிரிகளை, குடும்பத்தையோ உன் கையின் கிரிகளையோ பிள்ளைகளையோ தொட்டாது. அவனை எதிர்த்து நிற்க எவ்வளோ ஒரு எதிரி இருக்காங்கன்னா படை, அவங்க எப்படியாப்பட்டவங்க, அவங்களை எதிர்த்து நிற்க முடியுமா? அவங்களை ஜெயிக்க முடியுமா? நம்மகிட்ட இருக்கா? எல்லாமே இருக்கா? அப்போ நாம எப்படி இருக்கிறோம்? கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் உலாவுகிறவர், இங்கே நிரப்புகிறவர், ஊற்றுகிறவர். அப்படி ஒரு எதிர்பார்ப்போடு, ஒரு தாகத்தோடு தேவ பிரசனத்துக்காக எங்களை நிரப்பாண்டவரேன்னு கேட்டாதான் ஆண்டவர் உங்களை நிரப்புவார். இல்லை, நிறைய தேவாலய பிள்ளைகளை பார்க்குறேன், அப்படியே இருக்கீங்க. ஆண்டவர் பிரசனத்தை உணர்ந்து பாருங்க, உங்களுக்கு அருமையாய் வழி நடத்துவார். விரும்புறது கிடையாது. நீங்க அவர் வல்லமை தரிசிக்கிறதுக்கு விரும்புறது கிடையாது. அப்பதான் உங்களை அதிகாரம் உடையவரா மாற்றுவார். இயேசுவின் நாமத்துல போ. பிரச்சனை உண்டு பண்ணுகிற ஆவியே, சண்டை உண்டு பண்ணுகிற ஆவியே, அசுத்த கிரியிலே இயேசுவின் நாமத்துல போன்னு அதட்ட முடியும். நம்ம சரியா இருந்தாதான். இல்லைன்னா மற்றவங்களுக்கு போய் அந்த கிரியை உங்களை தாக்கிடும். அங்க இருக்கிற சாபங்கள் உங்களை பிடிச்சிக்கும். அங்க இருக்கிற அசுத்தாவிகள் உங்களை தாக்கும். நீங்க நல்ல கர்த்தருக்குள்ள வந்துகிட்டே இருந்தாதான். இல்லைன்னா விட்டு போன ஆவிகளும் பழையபடி நம்ம குடும்பத்தை தாக்கும். ஜாக்கிரதையா இருக்கணும் கர்த்தருடைய பிள்ளைங்க, குறையக்கூடாது. எப்பயுமே ஜபமும் தேவ பிரசன்னத்தையும் குறையவே கூடாது, அதிகமாயிட்டே போகணுமே தவிர. கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனால்தான் ஆவியானவரை துக்கப்படுத்தாதீங்க. வலதுபுறம் இடதுபுறம் விலகாதிருங்க. தேவனுடைய பிள்ளை, உலகம் பொல்லாதுமா. நம்மளை ஆண்டவர் விட்டு பிரிக்கிறது தான் வேலை. அதுக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த அபிஷேகம் ரொம்ப முக்கியம். தேவனுடைய பிள்ளைகளே பாருங்க, அவரு நல்ல வாசிக்கிறதில் தேறினவர். கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார், நம்மளோட கூட இருக்கிறார். மற்றவங்க சொல்லணும், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், மற்றவங்க சொல்லணும். உறவினர், சொந்த பந்தங்கள், தேவனுடைய பிள்ளைய நமக்கு சாட்சியா வாழறோமா? வாசனையா வாழ்றோமா? மற்றவங்களுக்கு மகிமையா வாழ்றோமா? எல்லா காரியத்திலும் நல்லடக்கையினால, கனிகளினால நம்மளை அறிவார்கள். அதை அவங்க செய்ய மாட்டாங்க, இதை பண்ண மாட்டாங்க, இப்படி இருப்பாங்க. நம்மளை கொடுத்தான ஒரு சாட்சி வரணும். அதுதான் அபிஷேகம். அபிஷேகத்தை காத்துக்கோங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததா வாசிக்கலாம் 17:36. அவருக்கு வைராக்கியம் வந்தது. கர்த்தருடைய நாமத்தினால ஆண்டவர் நாமம் தூஷிக்கப்படக்கூடாதுன்னு வைராக்கியம் வரும் இந்த அபிஷேகம் பெற்ற பிள்ளைகளுக்கு. நீட்டியோடு கேடயத்தோடு வர்ற, நான் கர்த்தருடைய நாமத்தினால வர்றேன், எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. துர்ச்செய்தி வந்தாலும் பயப்பட மாட்டாங்க. கர்த்தர் என்னோடு இருக்கிறார். என் ஆண்டவர் என்னை ஆட்கொள்கிற பெரியவர், என்னை நேசிக்கிற பெரியவர், என்னை நடத்துகிற ஒரு பெரியவர், என்னை காக்கிற ஒரு பெரியவர். அப்படி விசுவாசிக்கிறோமா கர்த்தரை? தாவீது வைராக்கியமா, ஆண்டவர் எந்த இடத்துல கர்த்தர் உயர்த்தினார் பாருங்க, சகோதரர்கள் மத்தியில். அந்த அபிஷேகம் வைராக்கியத்தை கொடுக்கும், அற்புத அதிசயங்கள் செய்யும்.
வாசிங்க 17 36 வாசிங்க. எவ்வளோ பாருங்க, எவ்வளோ சவாலாக நிற்கிறாரு. கோலியத்தை அதெல்லாம் மற்றவங்க பயந்தாங்க, இவன் பயந்தாங்களா? தாவீது பயந்தாரா? தேவனுக்கு ஆசீர்வாதத்தின் ரகசியமே கர்த்தருக்கு பயப்படணும். எதை குறித்து பயப்படக்கூடாது, பிரச்சனை பார்த்து பயப்படக்கூடாது. தேவனுக்கு பயந்து பாருங்க. தாவீதுக்கு அப்படி அனுப்பினாராம். எல்லாருக்கும் தாவீதுக்கு பயப்படும்படி மற்றவர்களுக்கு பயத்தின் ஆவியை கொடுத்தாராம். அந்த பயத்தின் ஆவி தான் இல்லை, கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லை. பாருங்க எவ்வளோ ஒரு ஸ்பெஷல் பாருங்க. கர்த்தர் ஜீவனுள்ள தேவனை நிந்தித்தானே, எல்லாரும் அடிமையாக்கி என்ன பயமுறுத்திட்டு முடிஞ்சுதா? ஆடு மேய்க்கிற தாவீதை கொண்டு கர்த்தர் சகோதரருக்கு மத்தியிலே தேவ நாமத்தினால வைராக்கியமா நின்னதுனால கர்த்தர் உதவி செய்து தேவநாமம் மகிமைப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதிலே 46 47 வாசிங்க. எவ்வளவு ஒரு அருமையான தேவன். எல்லாரும் தேவன் தான், தேவனாம் மகிமைப்பட்டதா எல்லாரும் அறிஞ்சு கொள்ளுவாங்க. அப்படி நிற்கணுங்க உங்க விசுவாசம், தேவன் மேல பற்றுதல் அப்படி இருக்கணும். வைராக்கியம் வாஞ்ச தேவன் அபிஷேகம் பெற்ற ஆண்டு எல்லாம் ஹெல்ப் பண்ண உதவி செய்வார். எவ்வளவு ஒரு சவாலாய் நின்று கர்த்தர் உயர்த்தினாரா இல்லையா? இந்த சம்பவங்களுக்கு சிறு பிள்ளைகளுக்கெல்லாம் கூட நடத்துவோம். ஆனா அந்த அபிஷேகம் இருக்கு பாருங்க, தாவீது மேல விசேஷித்த அபிஷேகம். கர்த்தர் சகோதரர்கள் மத்தியிலே வைராக்கியமாய் தேவநாமத்துக்காக நின்னதுனால தேவநாமம் மகிமைப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? உங்கள் குடும்பத்திலையும், உங்கள் கம்பெனிலையும், உங்கள் வேலையிலையும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கள் மத்தியிலையும் எப்படி இருக்கீங்க? கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியா வாழ்றீங்களா? அவங்களோட சேர்ந்து நீங்களும் எப்படி இருக்கீங்க பாருங்க. கர்த்தர் நாமம் மகிமைப்படும்படி நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைங்க எல்லா இடத்திலையும் அவர் அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்தணும். அதுதான் கர்த்தர் நாம மகிமைப்படும். அப்போதான் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார், அப்போதான் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்க ஏசாயா 59:19 பார்த்தீங்கன்னா, வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் சுற்றிட நமக்கு சத்துரு தாம்மா, வீட்டாரே சத்துருன்னு சொல்லப்பட்டிருக்கு. எந்த இடத்துல எழுமுன்னு தெரியாது, யார் நம்மளை வேதனைப்படுத்துவாங்க தெரியாது, நம்ம நேசிக்கிறவங்களே கூட நம்மளை துன்பப்படுத்துவாங்க. ஆவியானவர் கொடியேற்றுவார். அருமையா இருக்கு. வெள்ளம் போல அடிச்சிட்டு வர மாதிரி எல்லா சூழ்நிலை ஒரே குழப்பம், கவலை, துக்கம், பிரச்சனை, வேதனை வரும்போது ஆவியானவர் கொடியேற்றுவார், நமக்காக எல்லாவற்றையும் செய்வார். வாசிங்க. அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். எவ்வளவு தேவன். நீங்க ஆண்டருக்குள்ள இருந்தீங்கன்னா, தேவனுடைய பிள்ளைய அந்த அபிஷேகம் இருந்தா, பாத்திரம் நிரம்பி இருந்தா, உன் சத்துருக்களை அவர் யுத்தம் செய்வார். நீ சும்மா இருப்பீங்க, நான் யுத்தம் செய்கிறேன். ஆனா நீங்க அபிஷேகம் வேணுமே, பாத்திரம் நிரம்பி வழியணுமே. உங்களுக்கு ரொம்ப சத்துரு முறியடிக்கணும், இந்த அபிஷேகமாக என்ன வேணும்? தேவனுடைய பிள்ளையிலே நிரம்பி இருக்கிற அபிஷேகம் வேணும். அப்பொழுதுதான் கர்த்தர் யுத்தம் செய்வார். தேவனுடைய பிள்ளையிலே அந்த தாகம் இல்லாம என்ன பண்ண முடியும்? வெள்ளம் போல சத்துரு வரும்போது என்ன செய்யணும்? ஆவியானவர் கொடியேற்றி நமக்கு முன்பாக எல்லாவற்றையும் தயக்கெடுக்க செய்வார், தடையை நீக்குவார், நமக்கு முன்பாக செல்வார். ஆனால் நீங்கள் ஒன்றும் இல்லாமல் நான் இப்படி தான் இருப்பேன், உலகத்தில் இருப்பேன், எப்படி நாளும் வாழ்வேன், நான் மனம் திரும்ப மாட்டேன், திருந்தவே மாட்டேன், ஆண்டரை அறிஞ்சிக்க மாட்டேன், நேசிக்க மாட்டேன், உண்மையாக இருக்க மாட்டேன், நான் எப்படினாலும் இருப்பேன்னா ஒன்றும் செய்ய மாட்டார். நீயே தான் எல்லாம் கஷ்டப்படணும், நீயே தான் இப்போ எல்லாம் சிக்கிக்கிட்டு மாட்டிக்கிட்டு படணும். எங்கே ஆண்டுட்டு கேட்கறதில்ல, காத்திருக்கிறதுல, துதிக்கிறதுல, தேடுறதுல உற்சாகம் இல்லை, உண்மை இல்லை, உணர்வு இல்லை. நீங்க தொழுது கொள்றது வேஸ்ட். அப்போ தேவனுடைய அவர் எப்படியாப்பட்டவர் ருசிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதிலே ஏசாயா 10:27 பார்த்தீங்கன்னா, நுகத்தை முறிக்கும். எப்படி? நீ என்ன ஒடுங்கி இருந்தாலும், என்ன வேதனைப்பட்டாலும், எவ்வளோ வேதனை இருந்தாலும், எவ்வளோ பயத்தில் இருந்தாலும், எவ்வளோ கலக்கத்தில் இருந்தாலும், எவ்வளோ துக்கத்தில் இருந்தாலும், எவ்வளோ வியாதி பலவீனத்தில் இருந்தாலும், நிந்தையில் இருந்தாலும், யாராலும் தள்ளப்பட்டிருந்தாலும், கைவிடப்பட்டிருந்தாலும்,
ஆவியானவர் நுகத்தை முறிக்கிற அபிஷேகம். வாசிங்க 10:27. அந்நாளில் உன் தோளில் நின்று அவன் சுமையும் உன் கழுத்தில் நின்று அவன் நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போம். எவ்வளோ அருமையான தேவன். யார்மா பாரம் சுமத்துட்டுமா, பழி சுமத்துட்டுமா, விரோதமா எழும்பட்டுமா, இந்த அபிஷேகம் நுகத்தை முறிக்குமா. உன்னுடைய வேதனையில காயங்களையும் துக்கங்களையும் பிரச்சனைகளையும் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தயவு செய்து அதிகமாக தேவ சமூகத்தில் வரும்போது தேவ பிரசன்னத்தை உணர முடியும். என்ன நிரப்பாண்டவரேன்னு கேளுங்க, நிச்சயமாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் தான் சங்கீதம் 92ல் என்ன சொல்லப்பட்டிருக்கு, வாசிங்க. 92:10. என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவேன், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். என்ன சொல்ல, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன், அது ரொம்ப அவ்வளோ பலம் உள்ளதான். புது எண்ணெயினால புதிய அபிஷேகம், புதிய கிருபை, புதிய ஆசீர்வாதம். இன்னைக்கு மட்டும் இல்லை, எப்பயுமே தனிப்பட்ட நேரத்தில் நல்ல நிரம்ப கற்றுக்கணும். தேவ பிரசனத்தை உணரணும், தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். நல்ல ஒரு வழிநடத்தல கொடுப்பார் ஆண்டவர். உன் தடைகள் பிரச்சனை எல்லாம் நீங்கும். நான் பலிபீடத்திலிருந்து சொல்றேன் பாருங்க. தேவனுடைய பிள்ளைகளே பாருங்க, உங்களுக்கு பலன், காண்டாமிரு பலன், புது எண்ணெய், அபிஷேகம், புதிய ஆசீர்வாதம், பலத்தின் மேல பலன் அடைவார். அழுகின் பள்ளத்தாக்கிலே உருவ நடந்தாலும் 84ஆம் சங்கீதத்தில் அது நீரூற்றாய் மாற்றிக்கொள்வார்களாம். அவர்கள் பலத்தின் மேல பலன் அடைவார்களாம். யாரு? அவருடைய வழியில நடந்து அவருடைய பிள்ளையாக இருக்கிறவங்களுக்கு, அவங்களுக்கு தான் பலன். இது பலன், காத்திருக்கிறவங்களால உண்டாகிற பலன். இந்த பலனை மறுதளிக்கிறீங்க, இந்த பலனை வேணான்றீங்க. இந்த மாம்சம் போதும், இந்த சரீரம் போதும், இந்த பணம் போதும், மனுஷனை நம்பி இவைகளெல்லாம் ஓடுறது தேவனுடைய பிள்ளைகளே. அதனால தான் வளர்ச்சி இல்லை, சபைக்கும் வளர்ச்சி இல்லை, நீங்களும் ஒரு வளர்ச்சி அடையாமல் இருக்கீங்க. தேவனுடைய தட்டையெல்லாம் நீங்கள் தேவ பிரசனத்தை, தேவ வாஞ்சியை, இந்த எண்ணெயை, அபிஷேகத்தை நிரம்பி வழியத்தக்கதான கேளுங்க. ஆண்டவர் நிச்சயமாக நிரப்பத வல்லவராக இருக்கிறார். இனி வரும் காலங்கள் கொடிய காலங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை ஜாக்கிரதையா இருங்க, எச்சரிப்பா. இல்லைன்னா பிசாசு உங்களே ஆட்கொள்ளுவான். அவன் நரகத்துக்கு கொண்டு போயிடுவான். உங்களை அப்புறம் ஈஸியாக நுழைஞ்சிருவான். உங்களுக்கு எல்லா காரியத்திலும் நஷ்டம், சாபம், கர்த்தருடைய கோபம் தான் இருக்கும். உபாகமம் 28 சொல்லப்பட்டிருக்குல்ல, கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம். இல்லை, இந்த கீழ்ப்படிதல் தான் கிடையாது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு. வாசிங்க, அடுத்ததாக வாசிக்கலாம். என்னாகமும் 23. பிலேயாம் சொல்றார், இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படி ஆசீர்வதிக்கூடாது, அவங்களை சபிக்குன்னு சொன்ன மகனை என்ன சொல்றாரு? அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, அவங்க சபிக்கப்பட்டவர்கள் அல்ல. நான் சபிக்க மாட்டேன். அவர்கள் ராஜாவின் ஜெய கம்பீரம் இருக்கு, அவருக்குள்ள பலன் இருக்கு, குற்றம் இல்லாம ஜனங்க, அவர் கர்த்தருடைய பிள்ளைங்க. அவங்கள சபிக்க, ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைங்கம்மா. நாம அதை ருசிக்க முடியல, அதை அனுபவிக்க முடியல, அதை காத்துக்கொள்ள முடியல, அதை பெற்றுக்கொள்ள முடியல. நாம தான் காரணம். வாசிங்க 21, 23, 21 வாசிங்க. இருக்கா? இருக்கிறீங்களா? ஜெயக்க ராஜாதி ராஜாவை வணங்குறோம், வரவேற்கணும். இந்த ஆண்டவரே எங்கள் மத்தியில் இறங்கி எங்களை தொடும், எங்களை நிரப்ப ஆண்டவரே. ஓடி வருவீங்க தேவ பிரசனத்தை உணர, களி கூற, சந்தோஷம், தேவ மகிழ்ச்சி, தேவ பலன். இல்லையே, இந்த பயமும் உணர்வும் கிடையாது. ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. குற்றமில்லாமல் யாக்கோபின் சந்ததியே, குற்றமற்றவர்கள கபடி இல்லாதவர்களுக்கெல்லாம் ஆண்டவர், நிறைய பேருக்கு ஆண்டவர் இதை விட முடியல, எனக்கு ஜெபிக்க முடியல, எனக்கு பைபிள் படிக்க முடியல, எனக்கு டைம் இல்லை சொல்லக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாவற்றுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறீங்களே. தேவ சமுத்திரம் கொஞ்சமாவது உங்கள் ஆசீர்வாதத்துக்காக தடைகளை நீங்கணும்னா, தேவ பிரசன்னத்தை உணரணும்னா, தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராஜாவின் ஜெய கம்பீரம் அவரிடத்தில், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். 22 வாசிங்க. அதுல 22, தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. எப்படி?
அப்படியாப்பட்ட பலம் எல்லாவற்றையும் மேற்கொள்ள ஜெயமர மாம்சத்தை நமக்கு ரோமன் எழும்புற சத்ருவின் கிரிகளை மேற்கொள்ள பலன் தருகிறார். உன்னத்தில் வருகிற பலன் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் அது தேவனால் உண்டாகிற பலன். நீங்க சாப்பிட்ற இந்த ஆகாரத்தினால் அல்ல, பணத்தினால் அல்ல, உறவுங்க என்னதான் தூக்கி சுமந்தாலும் அல்ல, ஜோதியின் பிதாவிடத்தில் இறங்கி வருகிற ஆசீர்வாதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலர் அதனால தான் சொல்லப்பட்டிருக்கு 2ல் அவர்கள் ஒருமனப்பட்டு காத்திருந்தனால தான் அக்கினிமயமான நாவுகள் இறங்கினது. ஒரு மனாவி இல்லையே, ஒரே மனம் ஒரே ஆவி இல்லையே. ஐக்கியம் எவ்வளோ பிரயாசப்படுறோம், ஐக்கியம் வேணுமே, ஒருவருக்கொருவர் தாங்கணுமே. வீடுகள் ஜெபம் எவ்வளோ கஷ்டப்படுறோம், வரமாட்டேன்றீங்களே. ஒருவருக்கொருவர் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ ஒத்தாசையாக இருக்கும், எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அவங்க துக்கத்தில் பகிர்ந்து கொள்வது, இவங்க பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்வது, ஒரு விசாரிக்கிறது, ஒரு கூடுகையில் ஜெபத்தில் இப்படிலாம் வந்து பாருங்கள். உங்களுக்கு ஆசீர்வாதம் வரலன்னா என்ன கேளுங்க. இதெல்லாம் விரும்புறது கிடையாது நிறைய தேவனுடைய பிள்ளைங்க. சபையிலே தான் வந்துட்டு உட்கார்ந்துட்டு போகிறது கிடையாது. நாங்கள் சொல்லதான் முடியும். வளராமல் அப்படியே குழந்தைங்க மாதிரி தான் இருப்பீங்க. ஆவிக்கிற விஷயத்தில் தேவனை அறிஞ்சிக்க முடியாது, ருசிக்கவே முடியாது அவர் நல்லவர் என்று. அதை புரிஞ்சுக்கோங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. வாசிங்க அப்போஸ்தலர் 2ல் 1 வாசிங்க. ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடினார்கள். 3ஆம் வசனத்தை வாசிங்களேன். அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. எல்லாரும் பிரமித்தார்களாம். ஏன்? சபையை அலங்கரிக்கிறார் ஆண்டவர். உங்களை அலங்கரித்து சபையை அலங்கரிக்கிறார், ஆவினால் அலங்கரிக்கிறார். இங்கே உங்களை வச்சு தேற்றுகிறார், உங்க காயங்களை ஆற்றுகிறார், உங்களை மகிழ பண்ணுகிறார். தேவாலயம் சும்மா இல்லம்மா கர்த்தருடைய பிள்ளைகளே. நான் ரொம்ப விரும்பினால தான் ஆண்டவர் என் ஆலயத்தை வச்சிருக்கிறார். அப்படிலாம் ஆலயத்தை கஷ்டப்பட்டு தேடுவேன். ஆலயத்தில் எனக்கு ரொம்ப மிகவும் பிடிக்கும், ரொம்பவும். ஏன்னா ஆண்டவர் உலாவுக வாசம் பண்ண என்றென்றைக்கும் நான் இதை தங்கும்படி நான் தெரிந்து கொண்டேன். இங்கு செய்யப்படும் ஜெபங்களுக்கு கண்கள் திறந்து செவிகள் கவனிக்கிறவைகள். அதனால தான் தேவ சமூகத்தில் அதிகமாக ஆலயத்தில் கூடி வைக்கிறோம். உபவாச ஜெபம் ஏதாவது ப்ரேயர் வச்சுக்கிட்டே இருக்கிறோம். உங்கள் வீடுகளுக்காக வரும்போது வீட்லேயும் இருக்கிறது கிடையாது. வீட்டில் காரியங்கள், எந்த ஒரு காரியங்கள், அசுத்தமான காரியங்கள், பிரச்சனையான காரியங்கள் வரக்கூடாது. ஒரு பகிர்ந்துக்குவோம், ஐக்கியமாக இருப்போம், ஒரு ஆலோசனை கொடுப்போம், ஒரு ஒற்றுமை உண்டு பண்ணுவோம். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பிரச்சனைகள் வீட்டில். ஆசீர்வாதம் தடைப்பட்டு போயிடும், ஐக்கியம் போயிடும். பிசாசுக்கு சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் பண்ணுறது. அவன் நல்லா சந்தோஷப்படுவான். நீங்கள் தான் காரணமாக இருக்கீங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. அடுத்ததாக வாசிக்கலாம் சங்கீதத்தில் 133ல் 1, 2, 3 பார்த்தீங்கன்னா, சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமாக இருக்கிறது. ஆரோனின் சிரசு மேல் ஊற்றப்படுகிற நல்ல தைலம். அங்கே என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தின் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். சிறு அதிகாரம் தான், சிறு வசனங்கள் தான். அங்கே ஒருமித்து வாசம் பண்ணும்போது தான் ஆண்டவர் ஒருமனத்தை ரொம்ப விரும்புவார். ஆண்டருக்கு உங்களுக்குள்ள ஒரு ஒருமனம் ரொம்ப முக்கியம். அவங்க தான் ஒருமனத்தை நேசிப்பாங்க, சபையை நேசிப்பாங்க, தேவ பிரசன்னத்தை நேசிப்பாங்க, தேவனிடத்தில் காத்திருக்கிறத நேசிப்பாங்க. இல்லை ஆண்டவர் ஏதாவது கொடுத்தா போதும், ஆசீர்வாதமாக வச்சா போதும், தேவைக்கு மட்டும் வந்தா போதும், வேணாம். வாசிங்க. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனையும் இன்பமும் ஆனது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். எவ்வளவு அருமையான தேவன். தங்காம ஆசீர்வாதம் தங்காம போறதுக்கு காரணம் அதான். அப்போஸ்தல காலங்கள்லாம் அவங்களாம் தைரியமாய் கர்த்தருடைய நாமத்தை வளர்ந்ததுக்கு, தேவநாமத்தை சொல்றதுக்கு, ஆவியனுடைய கிரியை பெருகினதுக்கு, சபை பக்தி விருத்தி அடைந்ததுக்கு காரணம் அந்த ஒரு மனம். அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். நான் இருக்க ஒரு மனத்தை நேசிக்கிறேன், அவங்க நேசிக்கல என்ன ஒப்புரவாயின்னும். அப்போதான் ஆவியான ஒரு கிரி அங்கே நடக்கும். விரோதங்களை வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது கர்த்தருடைய பிள்ளைங்களே. ஆண்டவர் மேலேயும் முறுமுறுப்பு வச்சுக்கவே கூடாது, அசட்டை பண்ணக்கூடாது. ஏன் ஆண்டவர் எப்படி பண்ணிட்டாரு, ஏன் ஜெபத்து கேட்கல, என்னை கைவிட்டாரு. நிறைய பேர் ஆண்டவர் மேலாம் கசந்துக்குவாங்க, இவங்க இன்னும் பரிசுத்தமாக இருக்கிற மாதிரி.
தேவனுடைய பிள்ளைகளே, அது சகலமும் நன்மைக்கு எதுவா செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதாங்க ஆசீர்வாதம். சவுலை விட்டு விலகினார், பொல்லாத ஆவி வந்தது இல்லையா? சிம்சோன் மேலேயும் இறங்கி எப்படியாப்பட்ட அபிஷேகத்தை சிம்சோனை கொண்டு கர்த்தர் அந்த ஜனங்களை ரட்சிக்கும்படி ஆண்டவரால் அவன் பிரதிஷ்டையை வெறுத்துட்டார். ஆண்டவரால் உள்ள பிரதிஷ்டையே ஆண்டவர்கிட்ட விலகி போனதான் ஆண்டவர் விலகிட்டார். நியாயாதிபதிகளை போய் படிச்சு பாருங்க. சிம்சோன் அவ்வளோ ஒரு பெலசாலி, அவனால எதையுமே முடியல. நஸ்ரேயன், அவன் முடியினால முடியை வெட்டக்கூடாதுன்னு பிரதிஷ்டை தாய் தந்தைக்கு சொல்லி இவனுக்கும் சொல்லி அந்த ரகசியத்தையும் சொல்லிடுறான். எது? கண்களின் இச்சையினால விழுந்து போறார். நிறைய பேர் இச்சைகளினால விழுந்து போறீங்க, அடிமைத்தனமா இருக்கும். இச்சையினால விழுந்து போறதுனால அந்த அபிஷேகம் இருக்காது. அவங்க அபிஷேகத்தில் வளர முடியாது, தேவ பிரசன்னத்தை உணர முடியாது. பல விதமான இச்சைகள் இருக்கு. அதனால தான் ஆவியினால மாம்சத்தின் செய்கை அழிங்கன்னு சொல்றேன். மாம்சத்துக்கு தான் ரொம்ப இடம் கொடுப்போம் இல்லையா? ஆவியானவருக்கு கிரியை செய்ய இடம் கொடுக்க மாட்டோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, சிம்சோன் விட்டு விலகினதுனால தான் கண்கள் பிடுங்கப்பட்டவனாய் மரித்தான் வாசிக்கிறோம். அந்த அபிஷேகத்தை இழந்து போனார். ஆண்டவர் தன்னை விட்டு விலகி போனதை அறியாம இருந்தான். ஒரு நேரத்தில் விழுந்தார், இச்சையில விழுந்து போனார். ஆனா அவருடைய குணாதிசயங்களை நிறைய பேர் ஒப்பு கொடுக்கறது இல்லை. ஆண்டவரே காரியம் இருக்கு, என் ஜபத்தை கேட்க மாட்டாரு, என்னை நேசிக்க மாட்டாரு, அதனால நான் தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணேன், நாளைக்கு பார்த்துக்கலாம் இல்லையா? அதனால தான் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எழுப்புறார். அதனால தான் நீதிமானாய் அந்த விழுந்து போனாலும் மறுபடியும் தூக்கி எடுத்து நிறுத்துகிற தேவன். பிரயாசப்படணும், போராடணும். இது எனக்கு முடியல ஆண்டவரே, இது விட முடியல ஆண்டவரே. தாவீதின் குணாதிசயங்கள் விழுந்தாலும் மறுபடியும் ஆண்டவரேன்னு கதறார். அவருடைய குணாதிசயங்கள் அதான். நிறைய அறிக்கையிடணும், ஒப்பு கொடுக்கணும், மன்னிப்பு கேட்கணும், மனம் திரும்புதல விரும்பணும். இல்லைன்னா ஜெபத்துக்கு பதில் இருக்காது, உங்கள் ஆசீர்வாதம் தடைப்பட்டு போயிடும். அதனால தான் அறிக்கையிடுதலான ஜெபம். என் சுபாவம் உங்களுக்கே தெரியும். உங்களை நீங்களே அறிந்து கொள்ளும்படி உபாமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் இருதயத்தை உள்ளதை நீங்கள் அறிந்து கொள்ளும்படி பாவங்களை குற்றங்கள் மீறுதலை உணர்த்துவார். வாசிங்க 12. என்ன சொல்லப்பட்டிருக்கு? மறைவிடத்துல செய்யப்பட்ட தவறுகள் யாரும் பார்க்கலன்னு நினைப்பீங்க. கெட்ட வார்த்தையா இருக்கலாம், யாருக்கு ரோமான காரியங்களா இருக்கலாம், தீங்கான எண்ணங்களா இருக்கலாம், கெடுதலான காரியங்களா இருக்கலாம். மறைவிடத்துல எல்லாரும் முன்னாடியும் ஆண்டவர் தெரிவிச்சிருவாராம். அதே 13 வாசிங்க. நாத்தானிடத்தில் நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஆண்டவரே உடனே என்ன செய்வார் தெரியுமா? சில பிள்ளைங்களாம் ஒன்றும் இல்லை, ஒரு பூனைக்குட்டி வளர்க்குறோம், அது அடிக்க போறோன்னா உடனே படுத்துக்கும், அப்பதான் அடிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தாவீது என்ன தெரியுமா செய்வார்? உடனே ஆண்டவர் பாதத்தில் இருந்து கத்து அழுவார். ஆண்டவரே என்ன மன்னியும், நான் என் வீட்டாரும் பாவம் செய்தோம், குற்றம் செய்தோம், மன்னிச்சிரும். துணிகரமான பாவம், ஆண்டவர் தூஷிக்கும்படி நடந்தாயே, கர்த்தர் நாம தூஷிக்கப்படுதே. நிறைய காரியங்களை தூஷிக்கும்படி நடக்குது. நம்மளால ஆண்டவர் நாம தூஷிக்கப்படுது. அது ஒப்பு கொடுக்கிற வரைக்கும் ஆண்டவர் விடல. உன் பாவங்களை மன்னிக்கிறேன்னு சொல்றாரு. உடனே ஒப்பு கொடுத்தாதான் அந்த தடையெல்லாம் நீங்கும். நிறைய தேவ சமூகத்துல ஒப்பு கொடுக்கணும். ஜபத்துக்கு பதிலாத காரணம் அதான். வாசிங்க 51:11 பாத்தீங்கன்னா, சங்கீதம் 51:11 பாத்தீங்கன்னா, சமூகத்தை விட்டு என்ன தள்ளிடாதப்பா. சிம்சோன் விலகின மாதிரி, சவுலை விட்டு ஆண்டவர் விலகின மாதிரி, அப்பா என்னை விட்டு விலகிடாதப்பா, ஒரு பரிசுத்தாவியை எடுத்திருந்து எடுத்துக்கொள்ளாதிரும். ஏன்னா அவர் இல்லாம வாழ முடியாது. அவர் இல்லாம மகிழ்ச்சி இல்ல, சுகம் இல்ல, விடுதலை இல்ல, சமாதானம் இல்ல. அவர் ருசிச்சு இருந்தார் தாவீது. சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் பரிசுத்தாவியை எடுத்திருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். தேவனுடைய பிள்ளைகளே, சவுலை விட்டு எடுத்துறாரா இல்லையா? விலகினாரா இல்லையா? தேவனுடைய பிள்ளைகளே, அபிஷேகம் பெறாதவங்களும் சரி, பெற்றுக்கொண்டவங்களும் சரி, பெறாதவங்களும் பெற்றுக்கோங்க. அவர் இல்லாம முடியாது. அது தேவ பலன். வாசிங்க. உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்தில் இருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். இப்படி அந்த அதிகாரம் ஃபுல்லாவே கதறி அழுது ஜெபிக்கிற, ஒப்பு கொடுக்கிற ஜெபமா இருக்கணும். அடிக்கடி இதெல்லாம் படிச்சு பாருங்க. எபேசியர் 6 இதெல்லாம் படிச்சு பாருங்க.
தாவீதின் வாழ்க்கையில ஆண்டவர் நொறுங்கி நொறுங்கி செபிக்கிறார். நொறுங்குண்ட இருதயத்தை புறக்கணிக்க மாட்டே. குற்ற உணர்வு, பாவ உணர்வு இருக்கணும், மீறுதல் உணர்வு இருக்கணும், பாவ அறிக்கை இருக்கணும். மறுபடியும் அதே வாசிங்களா 2 சாமுவேல் 24:14 பாத்தீங்கன்னா, யுத்தங்களோ கொள்ளை நோயோ பஞ்சங்களோ உனக்குறமா வரும்னு சொல்லும்போது, ஆண்டவரே உம்முடைய கரத்துல விழுகிறேன், உம்முடைய கரத்துல என்ன தருகிறேன், உம்முடைய இரக்கங்கள் மகா பெரியது. அவருடைய இரக்கத்தை பெறலன்னா கஷ்டமா? உம்முடைய கரத்துல விழுவேனாக. அவர் இரக்கம் உள்ளவர், 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் உள்ளவர். அன்பு கூறுறவங்களுக்கு, பயப்படுறவங்களுக்கு இருக்க அந்த காலவெல்ல. தேவனுடைய பிள்ளைகளே, சாக்கிரதையா இருங்க கர்த்தருடைய பிள்ளைங்க. வாசிங்க ஏசாயா 61:3 பாத்தீங்கன்னா, ஆனந்த தைலம் நொறுங்கின ஒடுங்கி இருப்போம், வேதனைப்பட்டிருப்போம், துக்கப்பட்டிருப்போம், யாராலையும் தீர்க்க முடியாது, சொல்ல முடியாத பிரச்சனை இருக்கும், விசாரிக்க மாட்டாங்க, பகிர்ந்துக்க முடியாது, மனைவியா இருக்கட்டும் கணவரா இருக்கட்டும். தேவ சமூகத்தில் இருதயத்தை ஊற்றி செபிக்கிற அனுபவம் கொண்டு வாங்க. அன்னாளுக்கு அதனால தான் அவர் துக்கங்களை மாற்றினார், நிந்தையை மாற்றினார், அவர் கலிகுற செய்தார். இது ரகசிய ஆசீர்வாதம், தேவனோட உள்ள உறவு. வாசிங்க ஏசாயா 61:3 வாசிங்க. சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படும். ஆமென். ஆனந்த தைலமா? இந்த தைலத்தை சொல்ல வரல, அவர் அபிஷேகம், புது எண்ணெய், ஆனந்த தைலம். துக்கத்திலும் துன்பத்திலும் வேதனையிலும், யார் வெறுத்தாலும், யார் கைவிட்டாலும், யார் நேசிக்கலாலும், யார் விசாரிக்கலாலும், எல்லா சூழ்நிலையிலும், எல்லா வியாதி வேதனையிலும், உங்க பிரச்சனையிலும், அதுதாங்க தேவனால உண்டாகிற அபிஷேகம். என்ன நெருக்கம், தேவனுக்காக வைராக்கியமா வாழ்ந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க ஊழியக்காரங்க, பவுல் அப்போஸ்தலன். அதனாலதான் அந்த துன்பத்தில் அவங்களுக்கு பாடி துதிக்க முடியுது. யாரு? ஆண்டவர் உள்ள அபிஷேகம், ஆனந்த தைலத்தினால் நம்ம காயங்களை ஆற்றும், மற்றவங்களை ஆற்றும், மற்றவங்களை தேற்றும், எல்லா பிரச்சனையும் விடுதலை கொடுக்கும். ஆனந்த தைலம் அபிஷேகம் ரொம்ப ரொம்ப கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு முக்கியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புதிய எண்ணெயினால் என்ன அபிஷேகம், சத்துருக்கள் பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயினால் நிரப்புகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிற ஒரு அனுபவம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருக்கணும். இல்லைன்னா முடியாது. மாம்சத்தை மேற்கொள்ள முடியாது, சுயத்தை மேற்கொள்ள முடியாது, இச்சையை மேற்கொள்ள முடியாது, பிசாசை மேற்கொள்ள முடியாது. இந்த அபிஷேகம் ரொம்ப முக்கியம். அதனாலதான் 2 சாமுவேல் 22:1 பாத்தீங்கன்னா, சத்துருக்களை எனக்கு ஆண்டவரே பாதப்படி ஆக்கினீர், வெற்றி கொடுத்தீர், ஜெயம் கொடுத்தீர். அந்த அதிகாரம் ஃபுல்லாவே பாடி துதிப்பார் தாவீது. அதிகமா துதிக்கிற அனுபவம் தாவீதுக்கு. தேவ சமூகத்துல போய் அதிகமா கேட்குவாரு, அதிகமா காத்திருப்பாரு, அதிகமா அர்ப்பணிப்பாரு, அதிகமா ஒப்பு கொடுப்பாரு, அதிகமா துதிப்பார். அதனால சங்கீதம் பாடல், சமூகத்தை எப்போ நாடுவேன், சமூகத்தை எப்போ வருவேன், என் காலங்கள் கருத்துல இருக்கிறதே. நல்ல உரிமை பாராட்டி எப்படி ஜெபிப்பார் பாருங்க. சங்கீதம் ஃபுல்லா திரும்ப 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 படிச்சு பாரு. அதனாலதான் இருதயத்துக்கு ஏற்றவர் ஆண்டவர், என் சித்தத்தை நிறைவேற்றுகிற தாவீது பாருங்க. விழுந்து போனாலும் தூக்கி எடுத்து நிறுத்துகிற தேவன். நிறைய காரியங்களை விழுந்துருவோம், பலவீனங்கள், பல விதமான பிரச்சனை மத்தியில தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், பொல்லாத உலகத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், நமக்கு விரோதமான சத்துருக்கள் மத்தியில தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். தேவன் அந்த அபிஷேகமாகிய நீங்க அபிஷேகம் பட்ட பிள்ளைங்க ஆண்டவர் ஹெல்ப் பண்ணும், ஆவியான உதவி செய்வார். பலவீனத்துக்கு நமக்கு உதவி செய்கிற தேவன். என்னன்னு ஜெபிக்க தெரியாம இருக்கிறது கூட உங்களுக்கு உதவி செய்வார். ஏற்றபடி வேண்டிக் கொள்ள இன்னதென்று அறியாம இருக்கிறபடினால ஆவியானவர் உங்களுக்கு பெருமூச்சுகளோடு உங்களுக்காக வேண்டுதல் பண்ணுகிறவரா இருக்கிறார். நிறைய பேருக்கு இல்ல. அந்த அபிஷேகம் வேணும்னு கேளுங்க. அபிஷேகம் ரொம்ப முக்கியம். அபிஷேகம் இல்லைன்னா முடியாது, எதையுமே ஜெயம் பெற முடியாது. உங்களுக்கு கண்ணீரை துடைக்கிறவர், உங்க காயங்களை ஆற்றுகிறவர், உங்களுக்கு பெலத்தின் மேல் பலனடைய செய்கிறவர். தேவ சமூகத்தில் அதிகமா பாரங்களை கொடுப்பாரு, வெளிப்பாடுகளை கொடுப்பாரு, உணர்வை கொடுப்பாரு, வைராக்கியத்தை கொடுப்பாரு. எல்லாமே தேவன் கொடுக்கிற காரியங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 30 வாசித்தீங்கன்னா 4 வாசித்தீங்கன்னா, அவர் நெருக்கத்துல இக்கட்டுல என்ன பண்ணாரு, பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதாராம். நிறைய பிரச்சனைகள் இருக்கு, யாருக்கும் அழ முடியாது, சொல்ல முடியாது சூழ்நிலைகள். தனிப்பட்ட நேரத்தில் நிறைய பேர் அழுகிற காரியங்கள் உண்டு. தன் குடும்பத்தையே சிறைப்பிடித்து கொண்டு போகும்போது எப்படி இருக்கும், எல்லாரையும் சிறைப்பிடித்து கொண்டு போய் அழுகுறாரு தாவீது. நெருக்கத்துல கர்த்தரை நோக்கி வாசிங்க. 1 சாமுவேல் 30
4 வாசிங்க. அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகுதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். 6 வாசிங்க. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மனக்கிலேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். யாருக்குள்ள? அவரால தான் திடமானது கிடைக்கும். வார்த்தையினால, தேவ சமூகத்தினால, தேவனை துதிக்கிறதுனால, இந்த அபிஷேகத்தினால திடமானது கிடைக்கும். இல்லைன்னா கலங்கிட்டு இருப்பீங்க, குழம்பிட்டு இருப்பீங்க, மனம் பதறிட்டு இருப்பீங்க, டென்ஷன் எரிச்சலா இருப்பீங்க, பயம் வரும், வேதனை வரும். புரிஞ்சுக்கங்க. பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதாரலாம். அவருக்குள்ள தன்னை திடப்படுத்தி கொண்டார் தாவீது. 19 வாசிங்க. அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும், சிறியதிலும் பெரியதிலும், குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டார். ஆமென். அடுத்தது 8ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, ஆண்டவரே நான் அதை திருப்பி கொள்ளுவேனா, அதை பின்தொடர்வேனா? ஆலோசனை கேட்கணுமா? தேவ ஆலோசனை வேணும். காத்திராமல் உங்க சுயமா எதுவுமே மாம்சமா போனீங்கன்னா பல காரியங்களை சிக்குண்டு சோதிக்கப்படுவீர்கள். பிரச்சனையில மாட்டிக்குவீங்க. நிந்தை வரும், நெருக்க வரும், கஷ்டம் வரும். உங்க ஐடியா ஆலோசனை எல்லாம் இருக்கும். ஆனா தேவ ஆலோசனை, இது செய்யலாமா, இது பண்ணலாமா, இது போகலாமா, ஆலோசனைக்கு காத்திருக்கிறது தாவீதா இருந்தார். போ, உனக்கு நான் திருப்பி கொடுப்பேன். அதனாலதான் இருதயத்துக்கு ஏற்ற தாவீது, அவர் சித்தத்தை நிறைவேற்றுகிற தாவீது. இருதயத்துல உண்மை இருக்கணும். இருதயத்தை ஆராய்கிற தேவன். தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்த கடைசியா சொல்லி முடிக்கிறேன். 1 நாளாகமம் 17:11 வாசித்தீங்கன்னா, மற்றவங்களுக்கு கிருபை விலகினது போல தாவீதை விட்டு விலக மாட்டேன். அவர் கிருபை விலகாது. பொய்யையும் மாயையும் மற்றவர்களை நம்பிக்கொண்டிருக்கிறவங்களுக்கு கிருபை இருக்காது. என்ன சொல்றாரு? கிருபை உன்னை விட்டு விலகாதுன்னு சொல்றாரு. 1 நாளாகமம் 17:11 வாசிங்க. நீ உன் பிதாக்களிடத்திலே போக உன் நாட்கள் நிறைவேறும் போது நான் உனக்கு பின்பு உன் புத்திரரில் ஒருவனாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். 13 வாசிங்க. நான் அவனுக்கு பிதாவாயிருப்பேன், அவன் எனக்கு குமாரனாயிருப்பான். உனக்கு முன்னிருந்தவனை விட்டு என் கிருபையை நான் விலக பண்ணினது போல் அவனை விட்டு விலக பண்ணாமல். எவ்வளவு அருமையான வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்காரு. உன் பிள்ளைகளுக்கு இப்படி ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பேன். சாலமோன் ஆலயத்தை கட்டுவான். அவர்களுக்கு விலகினது போல சிம்சோனை விட்டு விலகினாரு, சவுலை விட்டு விலகினாரு, தாவீதை விட்டு விலக மாட்டேன். எவ்வளவு அருமையான தேவன். அவர் கிருபையில நான் வாழ முடியாதுமா? கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த எண்ணெய் மேல, அபிஷேகத்து மேல நிரம்பி வழிகிற தாகமா இருந்து, அப்படி இருந்தாதான் சத்துருவின் காரியங்களை மேற்கொள்ள முடியும். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களை முறியடிக்க முடியும். நீங்க அப்படியா ஒரு தாகத்தோடு ஒரு பெற்று கொண்டு புதிய எண்ணெய் நான் அபிஷேகம் பெற்று பாத்திரம் நிரம்பி வழியத்தக்கதான் இருந்தாதான் நன்மையின் கிருபை நம்மை தொடரும். உள்ள நாட்களாம் வீட்டிலே, கர்த்தருடைய வீட்டிலே நிலைத்திருக்க முடியும். இப்படியா ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு தாகத்தோடு வாங்க, நிரம்ப கற்றுக்கொள்ளுங்க, விரும்புங்க. கர்த்தர் தாமே உங்களை நிரப்புவாராக. தேவன் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? இதனால வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக வரதரப்பட்ட மக்கள் மண்ணில் பேசி அடுத்த வாரத்தில் கொண்டு வரும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? இந்த நாளில் வந்த சிறியர் முதல் பெரியவர்களை தேவனுடைய பிரசனம் ஆளுகை செய்து இந்த வாரம் முழுவதும் எல்லாவித ஆசீர்வாதத்தினால தேவன் பிள்ளைகளை நிரப்பும்படியாக கரங்களை தட்டி தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த 2025 வருஷத்தின் 6ஆம் மாதத்தின் 4வது ஓய்வு நாளிலே அருமையான உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளோடு அடியனை காண செய்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த நாளில் நீ பேசின வார்த்தையின் பிரகாரமாய் தலையே எண்ணெயினால அபிஷேகம் பண்ணுவேன் என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரமாய் சத்துருக்களுக்கு விரோதமாக ஒரு பந்தியை உருவாக்கும்படியாக பிள்ளைகளுடைய தலைகள் உங்களுடைய அபிஷேகத்தினால நிரப்பப்படும்படியாக நீ கிருபை பாராட்டுவீராக. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். வரதரப்பட்ட மக்கள் நல்ல பேசி அடுத்த வாரத்தில் கொண்டு வருவீராக. இந்த வாரம் முழுவதும் அருமையான என்னுடைய சபை விசுவாச பிள்ளைகளை உங்களுடைய கரங்களில் ஒப்புக் கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். அப்பா, அவர்களுடைய தேவைகள், அவர்களுடைய சுகம், பலன், ஆரோக்கியம், சமாதானம், சந்தோஷம், ஆண்டவரே அவர்கள் செய்கிறதான எல்லா காரியத்திலும் உங்களுடைய பிரசன்னம் ஆளுகை செய்து அவர்களுக்கு முன்பாக கடந்து செய்து ஆண்டவரே அவர்களுக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிறதான பிள்ளைகளுக்கு நீர் வழக்காடி அவர்கள்
சேர்ந்து சொல்லுவோமா? Hallelujah, hallelujah, hallelujah. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு கடந்து செல்லுங்கள். தன்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் உண்மையாய் தன்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் கர்த்தர் சபீபரணமாய் இருக்கிறார். சங்கீதம் ஆண்டவருக்கு பயப்பது ஞானம். எல்லாரும் உங்களால் முடிந்தவரை எல்லாரோடும் அமைதியுடன் வாருங்கள். ரோமர் 12:18. அப்புறம் தன்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தன்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். சங்கீதம் 145:18. ஆண்டவர் பயப்படுவது ஞானம். யோபு 28:28. கையிலும் பைபிள் இல்ல. சொல்லுங்க. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல் யாரில்லாத வாழ்வேன். உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழ்வேன்? நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. கரங்களை தட்டுவோமா? அப்பா உங்க மடியில நான் தலை சாய்க்கணும். அப்பா உங்க நினைப்புல நான் உயிர் வாழணும். அப்பா உங்க நினைப்புல நான் உயிர் வாழணும். என் மனசை புரிஞ்ச தெய்வம் நீங்கப்பா, என் மனசு நிறைஞ்ச செல்வம் ஏசப்பா, என் மனசு நிறைஞ்ச தெய்வம் நீங்கப்பா, என் மனசு நிறைஞ்ச செல்வம் நீங்கப்பா. அப்பா உங்க மடியில நான் தலை சாய்க்கணும். அப்பா உங்க நினப்புல நான் உயிர் வாழணும். மணி கொஞ்சம் தள்ளிக்கும். ஒரு வார்த்தை ஒழுங்கா பாரு. தாய் தாய் ஒருவர் கண்டில்லையா
மைக்கு வாய்க்குள்ள இருக்கு. Bye.